ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துட்டு மணி மணி சேனல். என் பேர் கார்த்தி. காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னோட போன வீடியோ சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்து ஃபீட்பேக் கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. இதை பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, போய் கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்றது ஒரு கம்பெனியோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸோ கரண்ட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸோ சொல்கிறது தான் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதை 3ஆக பிரிப்பாங்க: இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ. இதை 3 டிஃப்ரெண்ட் வீடியோஸாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்கம் ஸ்டேட்மெண்ட். இன்கம் ஸ்டேட்மெண்ட்றது ஒரு கம்பெனியோட ரெவென்யூ, எக்ஸ்பென்சஸ், ப்ராஃபிட், அல்டிமேட்டாக எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கன்றது காமிக்கிறது தான் ஒரு கம்பெனியோட இன்கம் ஸ்டேட்மெண்ட். இன்றைக்கி 2-3 எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி பார்க்குறதுன்னு அங்கே பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு நான் யூஸ் பண்ணுற டூல் வந்து யாஹூ ஃபைனான்ஸ். ஸோ கூகுளில் யாஹூ ஃபைனான்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ பேஜ் ஓப்பன் ஆனோடனே மேலே இருக்க சர்ச் பாரில் கம்பெனி நேம் டைப் பண்ணுங்கள். இந்த கேஸில் நம்ம ஆப்பிளோட ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த சம்மரி பேஜில் ஆப்பிளோட கரண்ட் ஸ்டாக் வேல்யூ, மற்ற ஸ்டாக் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இன்னொரு நாள் இந்த டூல் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி அதோடய ஃபைனான்ஷியல் செக்ஷன் கிளிக் பண்ணணும். ஸோ இந்த பேஜில் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோன்ட்டு 3 செக்ஷன் இருக்குது. இந்த வியூ வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் 2016 2019 வரைக்கும் டேட்டா இருக்குது. இந்த பேஜில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஏற்கனவே தௌசண்ட்ஸில் இருக்குது. ஸோ டோட்டல் ரெவென்யூ 2019 அது நம்பர் வந்து $260 பில்லியன். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்க வேண்டியது ரெவென்யூ, ப்ராஃபிட், எக்ஸ்பென்சஸ், அப்புறம் நெட் இன்கம். ஸோ இப்போ 2019 பார்த்தா ஆப்பிள் டோட்டல் ரெவன்யூவாக $260 பில்லியன் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு 161 செலவு பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டாக $98 பில்லியன் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்கம்மாக $63 பில்லியன். மற்ற செலவு, டேக்ஸஸ், எக்ஸ்பென்சஸ்லாம் போக நெட் இன்கம்மாக $55 பில்லியன் ஆப்பிள் 2019 ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகணும். ரெவென்யூ, ப்ராஃபிட் அண்ட் நெட் இன்கம். இப்போ ஆப்பிளில் எடுத்துக்கிட்டால் 2016 நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா $215 பில்லியன் 2019 260 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அதே சமயம் அவங்களோட ப்ராஃபிட் பார்த்தாலும் 2016 2019 கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதேமாதிரி ஃபைனலாக அவங்களோட இன்கமும் $45 பில்லியன் $55 பில்லியன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஸ்ட்ராங்காக அவங்களோட நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க கம்பெனி மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும். நெக்ஸ்ட்டு நெட்ஃப்ளிக்ஸை பார்க்கலாம். சேம் கான்செப்ட். கம்பெனி நேமை சர்ச் பாரில் சர்ச் பண்ணிவிட்டு அதோட ஃபைனான்ஷியல் செக்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ ஃபைனான்ஷியல் செக்ஷனில் நம்ம பார்க்க வேண்டியது 4 வேல்யூஸ்: ரெவென்யூ, ப்ராஃபிட், எக்ஸ்பென்சஸ், அப்புறம் நெட் இன்கம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸும் அவங்களோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. 2016 $8 பில்லியனாக இருந்த ரெவென்யூ 2019 $20 பில்லியனாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டும் $2 பில்லியன்லேருந்து $7 பில்லியன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நெட் இன்கமும் $186 மில்லியன் $1,866 மில்லியன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்தியாவில் இருக்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சேம் கான்செப்ட் அகெயின். அவங்களோட ஃபைனான்ஷியல் செக்ஷன் போயிட்டு 4 வேல்யூஸ்: ரெவென்யூ, எக்ஸ்பென்ஸ், ப்ராஃபிட், நெட் இன்கம். ஸோ 2017 2020 வரைக்கும் கிராஜுவலாக 4 செக்ஷன்லையுமே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியில் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until I see you next time, be safe, stay healthy. Thank you.